மரணம்ங்கிறது சரீரத்தோட தர்மம், அமிர்தம்ங்கிறது ஆத்மாவோட தர்மம். கீதையில பகவான் சொல்றார், ரெண்டு பக்கம் மாதிரி, ஒரு பேப்பரோட ரெண்டு சைடு மாதிரி, ஒன்னு சத்து ஒன்னு அசத்து, ஒன்னு அமிர்தம் ஒன்னு மிருத்யு. ரெண்டையும் விடப்பட்டாது, ரெண்டும் அந்த ஒரே சைதன்யத்தோட ஸ்வரூபம் தான். பார்த்தோம்னா இந்த சாட்சா்காரம் தான் பூர்ண சாட்சா்காரம். பகவானுக்கு முதல் ஸ்டெப் மரணத்தை பார்த்தது. மரணம் இந்த பக்கம் சரீரத்தை மரணம் எடுத்துன்னு போயிடும். ஒரு இடத்துல பகவான் சொல்றது சரீரத்துக்கு தான் பேரு மரணம். மரண அனுபவம்னா அந்த சரீரம் செத்து போயிடும்ங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. த வெரி நேச்சர் ஆஃப் பாடி இஸ் டெத். இருக்குங்கிறதே இல்ல. இதுதான் வேதாந்தம். நிறைய பேர் பகவானோட டீச்சிங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிறவா உண்டு. வேதாந்தம்னாலே தெளிவுதான். அந்த தெளிவு வராதப்ப நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பகவான் நிறைய இடத்துல மைண்ட் இல்லாத நிலைங்கிறான். அப்போ எல்லாம் நினைச்சுக்கிறா மைண்டுங்கிற அந்த தாட் ஃபார்ம் ஒர்க் பண்ணாத ஒரு நிலை. பகவான் கிட்ட கேட்கிற மைண்ட் இல்லாத நிலைங்கிறே பகவானேன்னு ஒரு இடத்துல பகவான் சொல்றார், மைண்டு மட்டும் இல்லப்பா, தேகமும் இல்ல, ஞானிக்கு மனசு மட்டும் இல்லன்னு இல்ல, சரீரமும் இல்ல. அப்ப சரீரம் தெரியறதே, அதே போல மனசு தெரியும். ஆனால் மரீச்சிகால ஜலம் இல்லைன்னு தெரியற மாதிரி தத்துவஞான பலத்தினால மனசோ சரீரமோ எதுவும் ஆத்மாவில இருந்து அந்நியமாக இல்லைங்கிறது தெரியும். சொர்ணத்தை எடுத்து வளையமாலை மோதிரம் எல்லாம் பண்ணலாம், ஆனா எல்லாம் சொர்ணம் தான். அதே போல ஆத்மாங்கிற அந்த சைத்தன்யத்துலதான் சக்திகள், அநேக சக்திகள் அக்னியில இருந்து பொறி வரா மாதிரி, நல்லா ஜொலிக்கிற அக்னியில இருந்து ஸ்புலிங்கம் வரா மாதிரி அந்த உள்ள இருக்கிற அந்தர்யாமியில இருந்து தாட்ஸ் வருது, நான்கிற எண்ணம் வருது, நீ அவன்கிற எண்ணங்கள் வருது, இமோஷன்ஸ் வருது. அப்புறம் அதெல்லாம் சொலிடிஃபை ஆகி கை காலு கண்ணு மூக்கு உடம்பா நிக்கிறது, பிரபஞ்சமா தெரியறது. எல்லாம் மூலப்பொருள் ஒண்ணுதான். அந்த மூலப்பொருளை தெரிஞ்சின்றவனுக்கு அந்த மூலப்பொருள் தான் மனசா இருக்கு, இந்திரியங்களா இருக்கு, நானா நீயா அவனா எல்லாம் இருக்கு, சரீரமா இருக்கு, சர்வ பதார்த்தங்களாவும் இருக்கு. எக்காலத்திலையும் மாறாம இருக்கிறது அந்த ஆத்மவஸ்து ஒண்ணுதான். அந்த ஏகமா இருக்கிற ஆத்மவஸ்து தான். அதைத்தான் இவன் அவன் அது இதுன்னு பல பேர்ல கூப்பிடுறான். எல்லாம் சிவன் தான். இந்த தத்துவம் தெரிஞ்சுண்டு ஞானி அப்புறம் மோகிச்சு போகாம பிரமிச்சு போகாம இருக்கிறான். அதுதான் தத்துவ ஞானம். அதுக்குதான் சரிக்கும் சமாதின்னு பேரு. இல்லாம மனச கொஞ்ச நேரம் குவைட்டிடியூட் பண்ணினா வரக்கூடிய சுகம் இருக்கே, அது நமக்கு தேவை. சரீரத்துக்கு குளிப்பாட்டுற மாதிரி உபாசனையால சித்திக்கக்கூடிய மனசு ஏற்படுற ஒரு நிம்மதி இருக்கே, அது தினமும் அபியாச பலத்தினால நமக்கு இருக்கிற போது ஒரு சுகத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அது நிரந்தரமா நிற்காது. அது கொஞ்ச நேரம் நிற்கும், அப்புறம் போயிடும். ஆனா ஞானம் இருக்கே வந்து போறது இல்லை. ஞானம் நித்திய நிரந்தரமா இருக்கிற அனுபூதி. அந்த அனுபவ நிலையில இருக்கிறவன் தத்துவவித்து, அவனோட அனுபூதிக்கு தான் சமாதின்னு பேரு. தத்துவஞானமாகிற சமாதி வந்தவனைத்தான் ஸ்தித பிரஜன்னு கூப்பிடுறோம். அவனோட பிரஜை ஸ்டடி ஆயிடுத்து. வந்து போகக்கூடிய இமோஷன்ஸோ வந்து போகக்கூடிய பிரமையெல்லாம் அங்க இல்ல, மோகம் இல்ல, டெலூஷன் இல்ல.